ரிப்ளை இல்லாமல் நாம் எதுக்கு லைவ் போடணும்? ஆமாம், நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போடிய கமெண்டுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னா நீங்கள் கமெண்டு கரெக்டாக போடியவங்களும் ரிப்ளை கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கமெண்டு வேண்டாத கமெண்டெல்லாம் போட்டால் பின்ன எங்கே ரிப்ளை வரும் சொல்ல? அது மட்டும் கரெக்டாக சொல்ல தெரியுது. நீங்கள் தப்பாயிட்டு கமெண்ட் போடல இல்லைம்மா, போடியவங்களும் சொன்னேன் தெட்டாயிட்டு கமெண்டு போடியவங்களும் சொன்னேன். இப்போ எல்லோரும் நம்ம செல்லதுக்கு செல்ல முடியாது, ஆனால் எல்லோரும் ஒன்று மாதிரி இல்லை. அதனால கமெண்டு போடியது கொஞ்சம் யோசித்து போடலாம் இல்லை? ரிப்ளை பண்ணலைன்னு இதுக்கு லைவ் போடுறதுன்னு மட்டும் கரெக்டாக கேட்குது. சரி பரவாயில்ல. சாப்பிட்டாச்சு இல்லை, என்னதான் சாப்பிடணும். மார்த்தாண்டம் மார்த்தாண்டம். என் கமெண்டை பாரு. சாப்பிட்டீங்களா? என்ன பேர் உங்கள் ஊர்? நான் இதுதான் சாப்பிடணும். பின்ன பேர் சுதாராணி, ஊர் மார்த்தாண்டம், அவ்வளோந்தான். என் கமெண்டை பாரு. ஓகே, உங்கள் கமெண்டும் கரெக்டாக வந்தால் பார்க்கலாம், சரியா? இங்கே பேசுங்க. ஐயோ, என்னென்ன தரு பதில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே வா வா, இங்கே வா, இந்தா பூச்சைக்குட்டி பிடிச்சேரும். பூச்சே பூச்சே, ஐயோ பூச்சை பூச்சை. ஓகே, அப்போது அடுத்த லைவ்ல சந்திக்கலாம், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஓகே, நல்ல கமெண்டே பண்ணுங்க. என்னன் அரி நான் பதில் நான் என்னது என்னன் என்ன பதில் நான் என்னது? ஓகே, லைவை முடிச்சிக்க போகிறேன், ஓகேவா? அடுத்த லைவ்லேயே சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, பாய்.